எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராகணும்னு அவர் என்றைக்குமே கனவுல கூட அவர் கண்டிருக்க மாட்டார். ஏன்னா அம்மாவோட அடிவருடி அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் அமைச்சராகவே இருந்திருப்போம் தான் அவர் நினச்சிருப்பார். ஆனால் அவரோட ராஜயோகம், அதாவது இந்த ஜாதகம் அறிஞ்சவங்களுக்கு தெரியும். ராஜயோகம் அது என்னெல்லாம் பண்ணோம், அந்த ராஜயோகம், ஒருத்தருடைய ராஜயோகம் அப்படிங்கிறதுல அந்த அம்மாவோட ஜெயலலிதா அம்மாவோட அந்த இறப்பு, அவர் இறந்தால் தானே இவர் முதலமைச்சராக முடியும் அப்படிங்கிறது. இதை இது வரைக்கும் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இனிமேல் இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், தனக்கு கீழே இருக்க அமைச்சர்களுடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்க்குறது நல்லது. அதே மாதிரி கட்சி தலைவராக இருக்கிறவங்க இப்போ எதிர்கட்சியிலேயோ அல்லது சும்மா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கவங்களோ, கத்திக்கிட்டு கிடக்கிறவங்களோ தன்னுடைய நிர்வாகிகளோட ஜாதகத்தையும் வாங்கி வச்சு பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கு பரிகாரத்தை செஞ்சு தப்பிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா அவனுக்காவது ஒருத்தனுக்கு ராஜகம் இருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரப்போகுது.